சுப்பிரமணியபுரம். என்னடா ஆச்சு? நெட்ட மாட்டிக்கிட்டானா? ஆமாடா, அவன் மாட்டினா நம்ம தப்பிக்க முடியாது. வாப்பலாம். கார்த்திகாவை உயிரோட மீட்டு தாங்கன்னு சொல்றேன் சாமி. உயிர் அவ உடம்புக்குள்ள தானே இருக்கு. பொடிச்சுக்குவல சாமி. பொழைக்கிறதுக்காகத்தானே போராடிக்கிட்டு இருக்கா. டாக்டருங்க கார்த்திகாவை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களா? அவனுக்கு என்ன தெரியும்? டேய், நான் ஊருக்குள்ள கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன்டா. உங்களால அதுக்கு சிக்கல் வந்துருமோன்னு பயப்படுறேன்டா. அண்ணே, அப்படியெல்லாம் நாங்க காட்டி கொடுக்க மாட்டோண்ணே, எங்களை நம்புங்க. டேய், இந்த வீட்டை விட்டு வெளியில வராம இருக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. உங்களுக்கு வேண்டியது என்னவோ அதை செய்ய வேண்டியது என்னோட பொறுப்பு. இது போதும் செல்வண்ணே. பாண்டியன், வீட்டில் உங்க மனைவி இல்லையே? கிருவிழா அம்சம் சாமி. நல்ல விஷயம். நடு ஜாமத்தில் ஆரம்பிச்சு பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னாடி பூஜையை முடிக்கணும். பூஜை முடிஞ்சோட என்ன நடக்கும் சாமி? அந்த ராகவன் தூங்க மாட்டான். விடிஞ்சதும் உங்க இடம் தேடி அவனே வருவான். வந்தவனை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. காரியம் முடிகிற வரைக்கும் அவனை வேற யார் கண்ணிலையும் படாம பார்த்துக்கணும். அவனை மறைச்சு வைக்கிறதுக்கு ஒரு இடம் பார்த்துட்டேன். நந்தி பொறுப்புல அவனை விட்டுருவேன். நான் பார்த்துக்கிறேன் சாமி. எந்த ஷோட்டானிக்கிற பகவதி அம்மே, கண்ட துஷ்ட சக்தியை விட வராம பார்த்துக்கணும். யாகத்தை ரட்சிக்கணும் அம்மே. யோகத்தை அள்ளி கொடு. எந்த மண்டைக்காடு பகவதி அம்மே, ரட்சிக்கணும். ஓம் ஹ்ரீம் க்ளீம் சர்வபூஜ்ய தேவி மங்கள சண்டிகே ஹீம் 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 பட் ஸ்வாஹா. ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் சர்வபூஜ்ய தேவி மங்கள சண்டிகே ஹீம் ஹீம் பட் ஸ்வாஹா. കുഴപ്പമായിട്ടുണ്ട്. എന്താ ഇത്? ശുഭസഗണം കിട്ടില്ല. சரி, குருமந்திரம் சொல்லி பார்க்கலாம். वृषभध्वजाय विद्महे कृणि अस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात्. பாண்டியன், இன்னைக்கு பூர்ண பௌர்ணமி தானே? ஆமா சாமி. எனக்கு டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கு. நல்ல சகுனம் வரலையே. ஏன் சாமி, அன்னைக்கு கூப்பிட்ட மாதிரி அந்த தேவதையை கூப்பிட்டு நீங்க கேட்கலாம். எல்லா நேரத்திலையும் எல்லா சக்திகளும் நமக்கு உதவும்னு சொல்ல முடியாது. சரி, முயற்சி பண்ணி பார்ப்போம். ஜெயந்தி மங்களா காளி பத்ரகாளி கபாலினி சதுர்புஜே சதுர்வக்த்ர संस्तुते परमेश्वरी हिमाचला सीतानाद पूजिते परमेश्वरी इंद्राणी परिस्पाव पूजिते परमेश्वरी देवी प्रचंड दोर्तांड दैत्य दर्भ विनाशिनी अम्मे शरणम வேண்டுதல் என்னவோ? சோதிக்க இது நேரமில்ல அம்மே. பூஜையில் பெரும் குறை உண்டு.
என்ட அம்மே என்ன குறையோ? நீ பூஜிக்கும் அந்த காலடி மண் பொய். நீ மந்திரம் செய்தாய், ஒரு சக்தி தந்திரம் செய்தது. பாண்டியன், இதோ இவ்வளவு உண்டு. மண் மாறிவிட்டது. நீ வைத்திருப்பது மந்திர மண் அல்ல, வெறும் காட்டு மண். எங்கிட்டியே வா, என் பூஜையிலே அபசகுணமா? உனக்கே தெரியும் அந்த சக்தியை பற்றி. அது கட்டுப்படுத்த முடியாத சக்தி. தரித்திர மண். பாண்டியன், சாமி, ஆத்திரப்பட வேண்டாம் சாமி. எங்கிட்டயே அவ விளையாடிட்டா. என் சக்தியை அவமதிச்ச அந்த துஷ்ட சக்தியை நான் கட்டுப்படுத்த போறேன். இந்த பாருங்க சாமி, எதுக்கு தேவையில்லாம ஆவியோட போய் மோதிக்கிட்டு நம்ம எதுக்கு வந்தோமோ அதை மட்டும் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். எதுவும் பண்ண முடியாது. அந்த துஷ்ட சக்தி இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் அந்த ராகவனை ஒண்ணும் செய்ய முடியாது. அப்போ நான் நினைச்சது நடக்காதா? அதைத்தானே சொல்லிக்கிட்டு இருக்க. ராகவனை அந்த சக்தி நெருங்க விடாது. சாமி, அப்ப அந்த கிறுக்கனை விட்டுட்டு வேற ஏதாவது கிறுக்கனை பார்க்கலாம்ல? நான் விடமாட்டேன். இது என் சக்திக்கு விடப்பட்ட சவால். நானா அந்த கெட்ட சக்தியான பாத்துறேன். வேணாம் சாமி, ஏதாவது ஏடா விடமாயிட போகுது. ஏடா கூடமா நடக்க போறது எனக்கு இல்ல, அந்த துஷ்ட சக்திக்குத்தான். இது என் கௌரவ பிரச்சனை. என்ன சீண்டி பார்த்த அந்த கெட்ட சக்தியை கட்டுப்படுத்தி அதே ராகவனை வச்சு உங்களுக்கு கோயில் நகைகளை கிடைக்க வச்ச பிறகுதான் நான் இந்த ஊரை விட்டே போவேன். புது இடங்கன்றதால தூக்கமே வர மாட்டேங்குது. என்ன இது சத்தம் வந்துக்கிட்டே இருக்கு? நிறையா இந்த பைரவனு நெட்டையன் மட்டும் நல்லா தூங்குறானுங்களே. சரக்கு போட்டுக்கணும், அப்பதான் தூக்கம் வந்திருக்கும்.
யாரோ நின்ன மாதிரி இருந்துச்சே. யாரா இருக்கும்? யாரு? வெறும் மனப்பிராந்தி. குவார்டர் பிராந்தி எடுத்துருந்தா இந்த மனப்பிராந்தி வந்திருக்குமா? என்னது நம்மளே சீன்ற மாதிரி தெரியுது. ஓஹோ, புரிஞ்சு போச்சு. பேய் பிசாசு இருக்கிற வீட்டில் செல்வம் நம்மளை தங்க வச்சிருக்கிறான். புலிக்கு பாய்ந்து சிங்கத்துக்கிட்ட மாட்டின கதையால இருக்கு. போலீஸுக்கு பாய்ந்து பேய்கிட்ட மாட்டிக்கிட்டோமா? போலீஸ்கிட்ட மாட்டிருந்தா உசுராச்சு மிஞ்சும். பேய்கிட்ட மாட்டிக்கிட்ட கன்ஃபார்ம் டெத்து தான். மக்களில் போய் அவங்களுக்கு எழுப்புவோம். டேய் நரேன், இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கலாம். அதுக்குள்ளே என்னடா அவசரம்? ஏண்டா விடிய விடிய குடிச்சிருக்கோம், அது பத்தாதா? இந்த மாதிரி குடிச்சிட்டு இருந்தோன்னு வை, வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அப்புறம் வாழ்க்கை முழுசா ஒரே மூஞ்ச தான் பார்த்துட்டு இருக்கணும். செம்ம போரிங் லைஃப்டா. இரவினில் ஆட்டம், பகலினில் தூக்கம், இதுதான் எங்கள் வாழ்க்கை. டேய் வண்டியை நிறுத்து, பாவம் யாரோ அடிபட்டிருக்காங்கடா. டேய் ஆக்சிடென்ட் மாத்துது. டேய் ஆக்சிடென்ட் ஆன அந்த பொண்ணு நல்லா இருக்கா பாரு. டேய் இப்போ வரைக்கும் ஆட்டம் போட்டது பத்தலையாடா? டேய் கடவுள் கொடுக்குற வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும்டா, இல்ல சொர்க்கத்துல கூட இடம் கிடைக்காது. அடிப்பட்டவளை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கலாம்டா. நரேனே, நம்ம சொல் சர்வீஸ் பண்ணதை நிப்பாட்டிட்டு நமக்கு சர்வீஸ் பண்ண ஒருத்தி நிக்கிறா பாரு, அவளுக்கு நம்ம மரியாதை செய்யணும். வாங்கடா போலாம். மச்சி செம்ம ஃபிகரா இருக்கான். குடி போதையில பாக்குறவனுக்கு குரங்கு கூட செம்ம ஃபிகரா தான் தெரியும். டேய் மூட் அவுட் பண்ற மாதிரி பேசாதடா, நாங்க போய் டீல் பண்ணிட்டு வரோம். இருடா நானும் வரேன்டா. ஏண்டா டேய் குச்சிது கொஞ்சம் இருந்தா எதுடா ஆடுற? சுத்துது மச்சியே. என்னம்மா கீழே வந்துட்டியா? அடிபட்டுச்சா? ஐயோ ரத்தம் வருது பாரு. வாமா ஹாஸ்பிட்டல் போலாம். ஐயோ ஐயோ வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, கையை பிடிச்சிருக்காங்க. ஐயோ வாங்க வாங்க, ஐயோ கையை பிடிச்சிருக்காங்க. ஏய் இர குத்தற. அடிக்காத குத்தற. யாயா என்ன தர இரியா. இந்தா. ஏய் 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 அடிக்காத. எப்படி முருகா, உன் பேரை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற கார்த்திகாவை கைவிட்டுறதப்பா. அண்ணா அண்ணா
ஐயோ ஐயோ யாரும் தெரியலையே. பாவம் அடிபட்டு கிடக்குறாளே. முகமெல்லாம் ரத்தமா இருக்கு. அண்ணா யாராச்சும் வாங்கோ. யாராவது சீக்கிரம் வாங்கோ. யாருன்னு தெரியல. அடிபட்டு கிடக்குறா. அண்ணா அண்ணா வாங்கோண்ணா. என்னாச்சுமா? அடிபட்டு கிடக்குறாண்ணா. வாங்கோண்ணா. ஏய், யாரும் அடிபட்டு கிடக்குறாங்களா? வாடா வாடா வாடா. அண்ணா யாராவது வாங்கோலே. என்னம்மா? என்ன என்ன என்னாச்சுமா? அண்ணே முதல்ல இவாளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் இவ உயிரை காப்பாத்தணும். இவனு 3 பேரும் போயதில் இருக்கிறானுங்க. மயக்க தெரிஞ்சாதான் என்னன்னு தெரியும். தூக்குங்கண்ணே. ஹாஸ்பிட்டல் கொண்டு போலாம். தூக்கலாமா? தூக்குப்பா, தூக்குப்பா தூக்குப்பா. பிடிப்பா பிடிப்பா. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? முதல்ல சாப்பாடு தட்டை எடுத்து வச்சுட்டு அப்புறம் அதில் கொஞ்சமாக சாதம் போட்டு அதை அப்படியே சாப்பிடுவேன். அப்புறம் இரு. இங்கே நான் உனக்கு இன்னொன்று சொல்லட்டுமா? ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டா என்ன ஆகும் தெரியுமா? யாருமா நீ? வீடு திறந்திருந்தா நீ பாட்டுக்கு உள்ள வந்துடுறதா? கேட்டுட்டு வரமாட்டியா? அது கிடக்கட்டும், நம்ம விளையாடலாம். இது வந்து ஏதோ ஒரு ஆர்வத்துல உள்ள வந்துட்ட. ஐயாவுக்கு தெரிஞ்சதுன்னா உனக்கும் டோஸ் கொடுப்பார், எனக்கும் டோஸ் கொடுப்பார். ஆமா, என்ன விஷயமா வந்திருக்க? யார் நீ? உனக்கு 2 தடவை நான் இந்த வீட்ல வேலை பார்க்க வந்திருக்கேன். இந்த வீட்ல வேலை பார்க்க வந்தவளா நீ? அத நான் கேட்டாதான் சொல்லுவியா? யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல, அதான். ஆமா, யார் சொல்லி நீ இங்க வந்த? செல்வம் சொன்னாரா? அவர்தான் அவர்தான். உனக்கு என்னென்ன வேலை தெரியும்? இல்ல இல்ல, நான் வந்து இங்கிருந்து அப்படியே மலை மேல போய் அந்த என்ன பார்த்து பேசுமா? அங்க என்ன பார்த்துட்டு இருக்க? அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். கொடுக்க மாட்டேன். தெரியுமா? பாப்பா மாதிரி அவர்தான் நம்ம சின்ன முதலாளி. ஆமா, உனக்கு என்னென்ன வேலை தெரியும்னு கேட்டேன் இல்ல? அது கீழே போட்டுறணும். என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன். சமையல் நன்னா பண்ணுவியா? சமைக்க தெரியும். அப்ப எனக்கு ஒத்தாசையா இருக்கலாம். தினமும் காலையில எந்திரிச்சு வீட்டு வாசல் தெளிச்சு கோலம் போடுவியா? செய்வேன். வாரத்துல 2 நாள் பூஜை ரூம்ல இருக்கிற விளக்கு, மத்த பூஜை சாமான்கள் எல்லாத்தையும் விளக்கி வைக்கணும். செய்வியா? பூஜை ரூமா? இல்ல இல்ல, வேண்டாம். அந்த வேலையெல்லாம் நானே பார்த்துடுறேன். அதெல்லாம் சுத்தபத்தமா செய்வியா என்னன்னு எனக்கு தெரியாது. நான் தினமும் அப்புறம் இவரோட ரூமை சுத்தம் பண்ணி கொடுத்துட்றேன். இதோ பார், அந்த ரூம் மட்டும் இல்ல, எல்லா ரூமையும் சுத்தமா தொடச்சு எடுக்கணும். வாரத்துல 2 நாள் ஈர துணி போட்டு தொடச்சு எடுக்கணும்.
சரி செய்யறேன். எப்ப இருந்து வேலைக்கு சேர்ந்துக்கிற? இப்போ இருந்தே. துணிமணி எல்லாம் ஒண்ணு எடுத்துட்டு வரலையாமா நீ? அப்புறம் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி, நீ வேலைக்கு சேர்ந்தாச்சு, வீட்டுக்கு போய் துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வந்துரு. நான் ஏதாவது வேலை பார்த்துட்டு அப்புறமா போறேன். அதுவும் சரிதான். அப்புறம் சம்பளம் என்ன எதிர்பார்க்கற? எனக்கு இந்த வீட்ல இருக்கணும். நீங்க குடுக்கறத கொடுங்க. சாப்பாடு, தங்க இடமெல்லாம் கொடுத்து மாசம் 1000 ரூபாய். சரி. உன் பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே. உன் பேர் என்னன்னு கேட்டேன். வள்ளி. அந்த பேய் யார பார்த்தாலும் பயம் காட்டும். எனக்கு உங்க மேலதான் சந்தேகமா இருக்குண்ணே.